ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு கறிக்கு பிடுங்கிட்டோம். வாழைப்பத்திக்கே எப்படி அணில் தேன் குடிக்கிறா ரெண்டு பேருங்க எங்க இந்த தொங்கல் இந்த அந்த. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து முக்கியமாக வந்து பனங்கிழங்கு சீசன் என்ன இப்போ இன்றைக்கு வந்து பனங்கிழங்கு அவிக்க போகிறோம். அதோட வந்து அப்படியே எங்களோட தோட்டத்தையும் சுற்றி பார்த்து கொண்டு பனங்கிழங்கு அவிச்சு சாப்பிட போகிறோம் தோட்டத்தில் வச்சு. ஏன்னா அப்படித்தானே பனங்கிழங்குன்னு சொன்னாலே நல்ல சத்து. பனையில் பொதுவாக எல்லா பொருட்களுமே பயன்பாட்டுக்குள்ள பொருட்கள் நானும் அது ஈக்கிலையாக இருக்கட்டும் சரி, ஓலையாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து பனை சொல்லிவினா வாழ்ந்தாலும் 100 செத்தாலும் 100. அது என்னட்டா வாழைக்கு அது இப்போ 100 வருஷம் இருக்கும். அது வந்து அந்த மரம் இறந்த பிறகு வீட்டுக்கு வந்து 100 வருஷம் இருக்கும்ன்றதுக்காக தான் வாழ்ந்தாலும் 100 செத்தாலும் 100ன்னு சொல்லுவினா. அதில் கிடைக்கிற பொருள் அத்தனையுமே சத்தான பொருள். எங்களுக்கு இப்போ வந்து பனம்பழ சீசன் எல்லாம் முடிஞ்சு இப்போ பனங்கிழங்கு சீசன் வந்துட்டுது. இப்போ வந்து பனங்கிழங்குங்களுக்கு இருக்குது. நாங்கள் அதை நல்லா அவிச்சு எங்களோட தோட்டத்துக்குலாம் சாப்பிட போகிறோம். பனங்கிழங்குலேயே துவையல் கூட செய்து கொள்ளலாம், அவிச்சு துவையலும் செய்து கொள்ளலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து அவிச்சு தான் சாப்பிட போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. அதோட இஞ்சால பார்த்தீங்கன்றால் கச்சான் போட்டுருக்குறோம், எல்லாம் முளைச்சிட்டுது. அங்கால போட்டு இருக்குது, இஞ்சால எல்லாம் வளர்ந்து வந்துட்டு இந்த பாத்திக்க போட்டது அப்படியே இப்போ பூக்க வலிக்கிட்டுது. பூக்க வலிக்கிட்டுது. அங்கெல்லாம் அடுத்தது இனித்தான் அப்படியே முளை வரும். ஏன்னா பெரிய தேசி பழம் ஒன்று. ஆனால் இனி வந்து இந்த வெயில் காலத்துக்கு தேசி இப்போ வந்து நாங்கள் கரைச்சி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அங்கே ஒரு சைட் அப்படியே அந்த மரத்தில் இப்போ திருப்பி பிஞ்சு பிடிக்குது. இது வந்து கொடி தேசி இல்லை, மரத்தேசி. அப்படி இருக்குண்ணா. அப்படியே பாருங்க, கச்சான் வயல் கறியோடய அப்படியே தேசி மரம் நிற்குது. இப்படி கீழே பார்க்க எப்படி இருக்கு. இதெல்லாம் பெரிய பழமாக வரும். இது பாருங்க, நல்ல பெரிய பெரிய கொய்யா பழம் மாதிரி தான் இருக்கு. இங்கெல்லாம் பிஞ்சுகள் இருக்கு. தம்பி வந்து முட்டை பார்க்குறேன், கோழி கொட்டுக்க முட்டை கொண்டு பார்க்குறேன். நாங்கள் அன்றைக்கு ஒரு நாள் காட்டியிருப்போம். இந்த மிளகாய் வந்து மேடை போட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு பெரிய மிளகாய் 2 கிழமை வரும் நினைக்கிறேன். ஒரு 10 தொடக்கம் 4 நாளைக்குள்ளதான் வரும். நான் நினைக்கிறேன் போட்ட அத்தனை விதைகளுமே வந்து விதைச்சிருக்கு, அது அப்படியே முளைச்சிருக்குது. என்ன ஒரு கொஞ்ச நாள் போகும்போது 25 நாள் ஆகும் வைக்கிறது. பிடுங்கி நாங்கள் வேறு பேக்குகளுக்கு வைக்கிறதுக்கு. ஆனால் அவ்வளவு முளைச்சிருக்கு. அதை பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஃபுல்லாகவே அவ்வளவு காய்ச்சால் இன்னும் சந்தோஷம். அதெல்லாம் பயங்கர சந்தோஷம். அதான் இவருக்கும் அதான் ஒரு ஆசை, எனக்கும் அதான தான். இது காய்க்க வேணும். அந்த காய் வந்து எவ்வளவு நீளமாக இருக்குது. ஏன்னா முளையத்திறனில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாதபடியா கட்டாயம் காய்க்கும். என்ன அதான் இதில் சுற்றி நாங்கள் அண்டைக்கு பிடுங்கி போட்ட தேங்காய் ஒன்று தான் எடுத்துருக்குறோம். மற்றதெல்லாம் அப்படியே கிடக்குது, எடுக்க இல்லை. எடுக்க ஆனால் கீழே இருந்த தேங்காயும் பிடுங்கியாச்சு. அங்கே அந்த தேங்காய் அவனுங்க அதெல்லாம் பிடிங்கினாங்க. நாங்கள் அதில் பிடிங்கி இதெல்லாம் நான் வந்து போட்டுனாங்க. அதோட நாங்கள் போட்ட கச்சான் எல்லாம் அப்படியே முளைச்சிட்டு அப்படி இருக்குன்னு வேறு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே பண்டி போட்டிருக்குது. ஒரு கணக்காண்டு இல்லைண்ணே, ஒரு 50-60 நிலையத்துக்கெலாம் போட்டுக்கிறோம். ஆனால் இது வந்து வீட்டு தேவையை தாண்டி சும்மா உள்ளூர் கடைகளுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்து கொள்ளலாம். இப்போ தான் பூத்து அப்படி பிஞ்சு பிடிக்குது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு கரைக்கு பிடுங்கிட்டோம். இதெல்லாம் பிடுங்குற பருவத்துலாம் இருக்கு. வெண்டிக்காய் பிடுங்க வலிக்கிட்டா ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு பிடிக்கணும், ஆல்ரெடி முத்திடும். ஆனால் வெண்டிக்காய் இந்த வெயில் வெக்கைக்கு வந்து வெண்டிக்காய் சாப்பிடணும். நல்லா குளிர்மையான மிரக்கறி தானே, சாப்பிடலாம். இது ஒன்றை பிடிங்கிருக்கலாம், விடுபட்டு போச்சு. ஆனால் முத்திட்டுது. இது அதுங்க ஒன்று வந்து இது பார்த்து பெரிய காயாக இருக்குது, முத்திட்டு. அந்த வண்டியில் வந்து அந்த முத்தல் பிஞ்சு இப்படி பார்க்கலாம், முறிஞ்சு பார்க்க அந்த தலைப்பு இருக்குல்ல. நல்லது, அதை சொல்லுவி நம்ம இந்த நிறைய புரதம் இருக்கு, தெரியல அந்த முட்டைன்ற சத்து இருக்குன்னு சொல்லிவினோம். ஒரு வண்டிக்காயில் வந்து ஒரு வண்டிக்காய் சாப்பிட்டா ஒரு முட்டை சாப்பிட்டதுக்கான சத்து இருக்குண்டு. இவ்வளோ தான் இந்த வண்டிக்காய் இவ்வளோ காய்ச்சிருக்கு. ஆனால் இன்னும் காய்க்கிறதுக்கு இருக்கு. இனித்தான் இது நல்லா காய்க்க வலிக்கிறேன். அப்போக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு கறி ஒன்று வைப்போம், வேணே பால் கறியோ இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு கறி ஒன்று கட்டாயம் வச்சு காட்டுவோம். பனங்கிழங்கு அவிய விட்டுட்டு இதுகளை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு அப்படியே நாங்கள் தோலோடையே எடுத்து வச்சுருக்கிறோம். இதை வந்து துப்புரவாக்கி எடுப்பேன். இப்போ
கிழங்கடை உரிச்சு எடுப்போம் வேணா. என்னண்டா நல்ல முத்தல் கிழங்கு பாருங்க எப்படி அந்த நிறம் மாறி இருக்கு வேண்டும். அதை விட முக்கியமாக ஒன்று சொல்லணும், இது வந்து பூனேரியில் இருந்து வந்தது தானே. ஓ ஆனால் பெரும்பாலும் இப்போ இனி கிண்ட தொடங்கிட்டு நம்ம எல்லாமே இடையில இன்னும் கொஞ்ச நாள் போக ஒடியால் சாப்பிடலாம். இது வந்து இப்போ கிண்டினாலும் இப்போ கிழங்கா விற்கலாம். இன்னொன்று வந்து மேல் மிச்சத்தை ஒடியால் புழுக்கொடியால் வந்து போட்டுக்கொள்ளலாம். இது கச்சான் எல்லாம் வந்து ஒரு இந்த சாப்பிடக்க அந்த ஒரு அழுக்காத பொருள் என்ன எங்கே சுஜி வாழை ஒன்றுலையும் வாழைக்குள்ளையை காணையில் குள்ள நேற்று ஒன்று வட்டியில் வச்சிருக்கு. மற்ற என்ன வாழை? பச்சை வாழை. பச்சை வாழை ஒன்று அதில் போய்க்குள்ள நாங்கள் 2 சீப் வட்டி கொள்வோம். இப்படி மேலால் தலைப்பிலையும் பட்டி அடியிலையும் பட்டி விட்டாச்சு. கிளி வருது பனங்கிழங்கு சாப்பிட சாப்பிடாது. இதெல்லாம் நல்ல முத்தி நல்ல கட்ட கிழங்கா வந்துட்டு பார்க்க இப்போ நாங்கள் உரிச்செடுத்த கிழங்கை வந்து ஒருக்கா கழுவி எடுப்போம். கழுவி வந்து நான் வந்து புட்டுப்பானைக்காக நான் விற்க போகிறேன். புட்டுப்பானைன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் புட்டு முடியாத மூடி விட அப்படியே இந்த வெளியில் வந்து அவியல் போகாதல்ல, அப்படியே அவிஞ்சிடும், நேரத்துக்கு அவிஞ்சிடும். இப்போ நார்மலாக பானைக்கையும் வச்சு நல்ல வடிவாக மூடி விட்டாச்சு. பாருங்க அப்படியே சொல்லிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் கிழங்கு அவிய விட போகிறோம். அதுக்கு வந்து தண்ணி விட போகிறோம். இந்த பனங்கிழங்குன்ற அரைவாசிக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி விட்டால் காணும் உங்களுக்கு. தண்ணியும் காணும். இது வந்து நான் தலைப்பால் வந்து கொஞ்சம் கூடுதலாக வெட்டினான் காணுமோ சரியாண்டா. ஆனால் புட்டுப்பானை நல்ல பெரிய பானை இல்லாட்டிக்கு அந்த தலைப்பால் வெட்டாட்டிக்கு நல்ல நீள கிழங்குகளாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். காணும் இப்படியே நல்ல வடிவாக குளிக்க விட்டுட்டு உப்பு வந்து முதலே சேர்த்துடணும். இல்லாட்டி அப்புறம் கிழங்குல கொஞ்சம் சுவர்ற தன்மை குறைவாக இருக்கும். இனி அடுப்பு மூட்டுவோம். அடுப்பெரிய தொடங்கிட்டுது. நாங்கள் கிழங்கு பானையை வைப்போம். இப்படியே மூடியால் மூடி விட்டாச்சு. இனி நல்லா அடுப்பு எரிச்சு விட்டா சரி. இனியும் இதுக்கு ஒரு வேலையும் இல்லை. கமோம் புல்ல எல்லாம் அப்படியே புல்லு காடாக போச்சுன்னா தண்ணி விட்டுருக்குறோம். என்னத்துக்காகண்டா ஈரத்துக்காக. இந்த தண்ணி பதமாக சரியாக வரணுன்னு செருக்கணும். செருக்கி போட்டு ஒரு கால் சுற்றி கொஞ்சம் எருக்கள் போட்டு விட எல்லாம் சரியாக வந்துடும். இங்கால அப்படியே பார்த்தீங்கன்னா உளுந்து காய்ச்சி கொஞ்சம் அப்படியே காஞ்சி கொண்டு வந்துட்டு உளுந்து வந்து இன்னும் கொஞ்ச நாள் போக பிடுங்கலாம். இது வந்து அந்த மர உளுந்துன்னு சொல்கிறது. இந்த செடியாக வராது, மரமாக தான் சின்ன கட்ட மரமாக தான் இருக்குது. பேர் என்ன புல்லுகளோட நிற்கிறோடையா பெருசாக தெரியல. சின்ன இல்லை கட்டையாக இல்லை இருக்குது. அப்போ தெரியல. இது வந்து இந்த காட்டு துளசி தான் கூடுதலாக இதுகளுக்கு நிற்கிது பாருங்க. இந்த துளசிலையும் வந்து இதை காட்டு துளசின்னு நாங்கள் சொல்கிறது. ஒவ்வொரு இடத்த ஒரு மாதிரி சொல்லிக்கொள்ள வேணுமே என்ன. இது வந்து அந்த நுழம்புகளுக்கு எல்லாம் வந்து புகை போட்டுக்கொள்கிறோம். அந்த புகை போடுவினம் தெரியுமா? புகை போடக்குள்ள அதை போட்டு போச்சால் நுழம்பு இருக்காது. அதோட இங்கே பாருங்க தண்ணி பாஞ்சு கொண்டே இருக்குது. அது அப்படியே குளத்து தண்ணி தான். அங்கே கம்மூக்கு தான் போகும். கம்மூமில் தான் போகுது. இரவு போல் மறைச்சி போட்டு அப்புறம் ஒரு 4-5 நாள் ஒரு 4 நாள் காணும். 4 நாள் இந்த 3 நாள் காணும். செருக்கணும் அவ்வளோ. செருக்கி போட்டு பசலை வச்சா தானே இனி கொஞ்சம் நல்லா வரும். இந்த அந்த இடம் அப்படியே இருக்குதுண்ணே. இந்த இடம் போடாமல் பாப்போம். கொய்யா பழம் கிடக்காண்டு அப்படியே பார்த்தீங்களா இதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த மணிப்புறா கத்துறதும் குருவியல் கத்துற சத்தமும் தான் இருக்குது கூடுதலை. பாருங்க
புழுனி பறக்குது. ஒரே மணிப்புறா கத்துற சத்தம் தான் கேட்குது. ஓ இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து தாமரை குளம். இப்போ தாமரை எல்லாம் அழிஞ்சு எல்லாம் புல்லு மூடிட்டு. இந்த வாழைப்பத்திக்கே எப்படி அணில் தேன் குடிக்கிறார் ரெண்டு பேருங்க. எங்க இந்த தொங்கல் இந்த அணிலோ? ஓ இந்த தொங்கல் இதுக்கு பாருங்க இங்க எப்படி அணில் அது விரியே இல்லை அந்த பொத்தின்ற இது போயிட்டுதா கிளி நிற்குது. அதுக்கு நின்று தேன் குடிக்கிறார் தெரியுதே இல்லையா ஆள் வால் மட்டும்தான் தெரியும். உங்க வேற ஒன்றும் இல்லை அந்த 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 பொத்தியில் போயிட்டுதா இப்போ ஆள் போயிட்டுதோ இந்த வாழை பத்தியா ஒளிஞ்சிருந்து தேன் குடிக்கும். இதுலக்கெல்லாம் தேன் இருக்கு இப்போ ஒன்று எடுத்து பார்த்துனானோ ஒன்று எடுத்து பார்த்தேன் எனக்கு தேன் இருக்கு இதுக்கு இருக்கு. குடிச்சு பார்க்க போறீங்களா? வேண்டாம் பெனகாலம் அப்படி குடிச்சு அந்த ஒரு இனிப்பே இருக்கு. நாங்கள் பனைமரத்திலே தேன் குடிக்கிறார்கள். பனைமரத்துலையோ? நல்லா இருக்கு. அதான் அணில் விடுவதில்லை பார்த்து. நல்லா இருக்கு. என்ன செய்ய குழந்தை அவிஞ்சிருக்குமா? அவிஞ்சிருக்கும். என்னென்னா அடுப்பு வந்து நல்லா எரியுது தானே. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 20 தொடக்கம் 30 நிமிஷம் ஆகுது. அப்படி இருக்கு வேறு. தண்ணி கொதிக்கிற கொதிக்க பாருங்க. இன்னொரு 5 நிமிஷத்தால் நாங்கள் இறக்குவோம். கிழங்கு இறக்குவோம். ஓ கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இறக்கி இந்த தண்ணியை படித்து எடுப்பேன். கிழங்கு அவிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் மாற விட்டு தான் சாப்பிடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தண்ணியும் திறந்து விட்டு நாங்கள் தண்ணி அப்படியே வந்துட்டு குளத்து தண்ணி என்றபடியாக பிரச்சனை இல்லை. இந்த ஊடுகளுக்கு எல்லாம் கமுகம் கண்டு நிற்குது. இந்த வண்டி அவ்வளோத்துக்கே கமகம்புள்ள நிற்குது. அப்படியே இப்போ வந்து பனங்கிழங்கு சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு வேறு இந்த நடு பீலி இருக்குல்ல இந்த அது வந்து அப்படியே சொப்டாக இருக்கு. சுடுகுது என்ன உள்ள பயங்கரமாக சுடுகுது. ஃபோன் ஒரு கையில் வச்சா இப்படி சாப்பிடுவோம். குறிக்கலாம் ஃபோன் வைக்கிற ஸ்டாண்டை விட்டுட்டு வந்துட்டேன் உண்டைக்கு. இந்தாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்கு? நல்ல மாப்பிடி பனங்கிழங்கு. பனங்கிழங்குண்டா சொல்ல தேவை இல்லையா? பார்க்கவே விளாங்க அப்படி. இது வந்து கூடுதலாக செமிப்பாட்டை வந்து இலவாகும். பனங்கிழங்கு கச்சான எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆக்கள் கூட வேணும். உண்மையாதான் நிறைய பேர் இருந்து உரிச்சு சாப்பிட்றதான். அதில் அந்த மாப்பிடிப்பு நல்லா தெரியுது. தெரியுதோ? அவைக்காங்க மற்ற வேலையை நடக்கிற வேலையாக்களுக்கும் கொடுக்கணுமே. அவைக்கும் கொடுத்து ஆற விட்டு கொடுப்போம். அவைக்கு நாங்கள் தான் கொஞ்சம் சுட சுட சாப்பிட்றோம். நீங்கள் இப்படியே போவோம்.